முதல்லலாம் வந்து என்னென்னா ஷேர் மார்க்கெட் ஏறும், கோல்டு விலை இறங்கும். இல்லை கோல்டு விலை ஏறும், ஷேர் மார்க்கெட் இறங்கும். இது ஒன்று தான் மெயினாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இல்லை கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெயோட விலை உயரும், தங்கத்தோட விலை குறையும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா விலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் குறையுது, திருப்பி உயருது, கொஞ்சம் குறையுது, நிறைய உயருது. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் ஆகி போயிடுச்சு. முதல்ல 1, 2 காரணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து விரலில் விட்டு எண்றதை விட முடியாத அளவுக்கு நிறைய. அதாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சதுன்னா தங்கம் விலை உயருது. அமெரிக்க பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டோடனையும் தங்க விலை உயருது. அமெரிக்காவில் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஃபெடரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. ஏன் குறைச்சாங்க அப்படின்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதை குறைச்சாங்க. அப்படி குறைச்சோன்னே தங்கத்தினுடைய விலை ஏற ஆரம்பிக்குது. ஏன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே டெபாசிட்டில் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே எடுத்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.